Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு நான் ட்ரெடிஷ்னல் ஊறுகாய் ஒன்று பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னல் ஊறுகாய் அச்சார், ஆம்கா அச்சார், மாங்காய் தொக்கு கலர போகிறேன். பாருங்க, மாங்காய் தொக்குக்கு இது தொக்கு மாங்கானே சொல்லி கடையில் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு மாங்காவே 1/2 கிலோ இருக்கும். இவ்வளோ பெரிய மாங்காய், இதுதான் தொக்கு மாங்காய். இந்த மாங்காய் ஏன் தொக்கு மாங்காய் வாங்கணும் ஸ்பெஷலாக மாங்காய் தொக்குக்கு அப்படின்னா, இது வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் எங்கள் அம்மம்மா பாட்டி எல்லாம் போட்ட ஊறுகாயை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு எங்கள் அம்மம்மாவும் சொல்லுவா, பாட்டியும் சொல்லுவா, தொக்கு மாங்காய் வாங்கி கலரணும். சில பேர் வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய், இந்த நீல மாங்காய் அதெல்லாம் வச்சு கலருவா, அது நன்னா இருக்காது. மாங்காய் தொக்குனாலே தொக்கு மாங்காய்னே கடையில் கிடைக்கும். நல்ல பெருசாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்லா மாவாட்டம் இருக்கும். ஏன் இந்த தொக்கு மாங்காய் வாங்குறோன்னா, இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் மாங்காய் தொக்குனாக்க கொஞ்சம் புளிப்பு மாங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு திதிப்பு சுவை இருக்கும். அது வந்து மாங்காய் தொக்குக்கு நல்லா இருக்காது அது. ஸோ இந்த மாதிரி மாங்காய் கிடைக்குதுன்னா கடையிலலாம் கிடைக்கிறது தொக்கு மாங்கான்னு பேர். இங்கே வந்து इधर इसका अचार आम करके मिल रहा है दुकान में. अचार का आम वो ऐसा करके मिल रहा है. ये बड़ा वाला आम है, यही अचार के लिए बहुत अच्छा है. अभी मैंने बनाने वाली हूँ आम का तोक्कू अचार. आम का अचार बनाने वाली हूँ. वो पेस्ट जैसा रहेगा, इसलिए उसका हम लोग तमिल में बोलते हैं तोक्कू बोलता है. वो पेस्ट जैसा रहेगा, इसलिए இது வந்து மாங்காய் தொக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் மாதா ஊட்டாத சாத்த மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவா. நான் ஏற்கனவே மாவடு ரெசிபி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கு மாங்காய் தொக்கு வருஷத்துக்கு பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் இந்த ஊறுகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எப்போ சீசனோ அப்போ தான், சீசனல் டைமில் தான் இதெல்லாம் பண்ணி வைக்க முடியும். ஸோ மாவடு ஆகட்டும், மாங்காய் தொக்கு, ஆவக்காய் மாங்காய், வெந்தய மாங்காய், இந்த மாதிரி ஊறுகாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தான் நம்ம போட்டு வைக்க முடியும். அது வருஷத்துக்கு கெடாமல் எப்படி போடுறதுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஏற்கனவே உங்களுக்கு மாவடுவையும் காமிச்சிருக்கேன். இப்போ மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இதில் நான் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் மாங்காய் 1 கிலோ தோலை சீவிட்டு, தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிடணும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸாக இந்த மாதிரி உருண்டையாக வெட்டக்கூடாது, ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி மெலிஸாக இந்த மாதிரி பட்டையாக நறுக்கிக்கணும். இதோட நறுக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது, பக்குவம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி பட்டையாக நறுக்கணும். உருண்டையாக நறுக்கினா கொஞ்சம் வேகிறதுக்கு நாழி ஆகும். அதனால் பட்டையாக. ஆனால் இந்த தொக்கு மாங்காங்கிறது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். ஸோ மற்ற மாங்காய் மாதிரி கிடையாது இது. ஏ ஐஸா கட் கர்க்கே ரக்கனா ஹே. இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இப்போ சொல்லவும் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றுமே ஜாஸ்தி வேலையே கிடையாது. போட்டு வச்சு வெந்து எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு ஊறுகாய் இது. ரொம்ப ஈஸியான ஊறுகாய். நறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மெனக்கிடணும். அதனால் நறுக்கி இப்போ 1 கிலோ மாங்காவை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது வருஷத்துக்கு எனக்கு காணும். இதுக்கு மேலே நான் ஊறுகாய் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கான மாங்காய் 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அளவெல்லாம் குறைச்சிக்கோங்க. நான் இதில் 1 கிலோக்கான அளவு சொல்கிறேன். இன்க்रीडियंट्स 1 kg के लिए मैंने मेजरमेंट बोलेगी. आपका कम डालेंगे तो उसके सबसे मेजरमेंट्स कम कर दीजिएगा. நான் இது 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் அளவு சொல்கிறேன். இது 1 கிலோ மாங்காய் நறுக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான். இந்த ஊர்லலாம் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவான், ஆனால் இந்த மாங்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். तिल का तेल ही यूज़ करना है. आपका चाहिए तो सरसों का तेल यूज़ कर सकता है, लेकिन सरसों का तेल का स्मेल वो अलग रहता है. ये तिल का तेल का हम लोग साउथ इंडिया में, हम लोग तमिलनाडु में तिल का तेल से ही बनता है. அதனால் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லெண்ணெய் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 100 ml எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 100 ml எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறமா இன்னும் ஒரு 50 ml மேலே காய்ச்சி ஊற்றணும். ஆக மொத்தம் 150 ml நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 150 ml நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். கடுகு, இது வந்து வெந்தய பொடி. வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி நைஸாக அந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இது எல்லாத்துக்குமே வெந்தய குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன்.
வெந்தய குழம்புக்கெல்லாம் வெந்தயத்தை எல்லோரும் பொறுக்கி வைப்பா. இந்த மாதிரி பொடியை போட்டுட்டிங்கன்னாக்க வயிற்றுக்கு சேரும், ரொம்ப குளிர்ச்சி. மாங்காய்ங்கிறது சூடு, அதனால தான் நம்ம இதுக்கு வெந்தயப்பொடி தாளிக்கிறோம். இந்த மாங்காய் சூடை இந்த வெந்தயப்பொடி தணிக்கும், அதனால தான் நம்ம வெந்தயப்பொடி இதில் யூஸ் பண்ணுறோம். இது இம்பார்ட்டண்ட், வெந்தயப்பொடி இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட வெந்தயப்பொடி இல்லைன்னா வெந்தயத்தை லைட்டாக வானலியில் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நாளைக்கு பின்ன வயிற்று வலி, மென்சஸ் டைமில் பீரியடுக்கு வயிற்று வலியாக இருந்தாலும், இல்லை வயிறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, வயிற்றால் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாத்துக்குமே இந்த வெந்தயப்பொடி ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், கடுகு, சர்சூம். அப்புறம் நான் இதுக்கு வந்து இந்த உப்பு வந்து இந்த கல் உப்பு ராக் சால்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வேணால் சால்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கல் உப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் மிளகா பொடி, காரப்பொடி, அதாவது ரெட் சில்லி பவுடர் 50 கிராம்ஸ், காஷ்மீரி சில்லி பவுடர் 25 கிராம்ஸ், ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான், இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ நம்ம இதில் எண்ணெயை ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெயை அடுப்பில் நல்லா காஞ்செடுத்து கொஞ்சம் நல்ல ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய இருந்தால் தான் வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணெய் ஊற்றி பண்ணணும். எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு மேலே அப்படி தேங்கி நிற்கணும். அப்படி நின்னா தான் வருஷத்துக்கு வீணாக போகாது. நீங்கள் எண்ணெயை ஒதுக்கிட்டு ஊறுகாயை மட்டும் எடுத்து போட்டுன்னு சாப்பிட்லாம். ஓகேயா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுப்பு எண்ணெய் காஞ்சிடுத்து. இந்த வெந்தய பொடிக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயப்பொடி ஒன்றுமே இல்லை, லைட்டாக வெந்தயத்தை வந்து கொஞ்சம் வானலியில் சகப்பாக கூட வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வெந்தய பொடியை வாயில் போட்டுன்னு மோர் ஊற்றிண்டாக்கா வயிற்று வலி, பீரியட் டைமுக்கு வயிற்று வலி, நார்மல் வயிற்று வலி, வயத்தால் வயிறு சம்மந்த வயிறு ஒப்புசம், இதுமாரி எல்லாத்துக்குமே இந்த வெந்தய பொடி ரொம்ப நல்லது. வீட்டில் இதை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிஷ்னல் டிப்ஸு. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். வெந்தயப்பொடி, பெருங்காயம், கடுகு 3ஐயும் ஒன்றா போடுறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாப்பொடி போடுறோம், காரப்பொடி, ரெட் சில்லி பவுடர். இது வேறு ஒன்றுமே மசாலாலாம் ஒன்றும் கிடையாது, இது கருக கூடக்கூடாது, அதனால் உடனே போடுறேன். மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிர்ச் பவுடர், சால்ட். கருகி போயிடக்கூடாது, லைட்டாக பாருங்க இந்த கலர் வந்துச்சா, ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த மாங்காவை அதில் தூக்கி கொட்ட போகிறோம். மாங்காவை போட்டுட்டேன். இதில் நல்லா ஒரு 100 ml தண்ணி ஊற்றுறேன். நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடணும். 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கல் உப்பு வேறு போட்டிருக்கிறதுனால அதுவே நல்லா தண்ணி விட்டுக்கும். வேக 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 நல்லா தண்ணி விட்டுக்கும். அதனால் தண்ணி நிறையா விடக்கூடாது. தண்ணி நிறையா விட்டோன்னா அப்புறம் கிளறி கட்டுப்படி ஆகாது, ரொம்ப நாழி ஆகும் கிளறதுக்கு. அதுவும் 1 கிலோங்கிறதுனால அது ரொம்ப ஜாஸ்தி நேரம் எடுத்துரும். அப்புறம் அதனால் தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது. அந்த உப்போட ஜலம் விட்டுக்கும் பாருங்க, அதுலேயே நல்லா மாங்காய் சூப்பராக வெந்துடும். அதுவும் இந்த தொக்கு மாங்காய் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக சீக்கிரமாக ரொம்ப நல்லா மாவாக வெந்துடும் இது. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இப்படி நல்லா அடி மேலுமா நல்லா கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம அடியில் போட்டோம் இல்லையா மிளகாலாம், அதெல்லாம் வந்து அடியில் அப்படியே உட்காந்துருக்கும். இந்த மாங்காவோட மிக்ஸே ஆகாது. ஸோ பாருங்கள் நல்லா போட்ட நாளைக்கு சுருண்டுன்னு வருது பாருங்கள். போட்ட நாளைக்கு அது அப்படியே குன்னி போய்டும், கொஞ்சமாக சின்னதாக போய்டும். நான் வழிய போட்டிருந்தேன் பாருங்கள். மிளகா தான் கிளறின்னு இருக்கேன். இப்போ மூடி வைக்கணும். நான் மூடி வைக்கலை. நல்லா அடி மேலுமா நல்லா கிளறி எல்லா இடத்துலையும் மிளகாலாம் இது பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக மிளகா, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது, உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இது பாருங்கள் தண்ணி விட்டுன்றது பாருங்கள். அது அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். நடுப்புற கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் நடுப்புற வந்து கிளறி விட்டுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். இது அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு வேக விடுங்க, இல்லைன்னா வந்து அது அடி பிடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நடுப்புற வந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க.
இது 1 கிலோ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கிறது. பாருங்கள் போட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி கக்கிண்டு வருது பாருங்க. நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிருக்கு இது வேகிறதுக்கு. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தெரியறது இல்லையா, பீஸாக இந்த மாதிரி பீஸாக தெரியக்கூடாது. தொக்குனாக்க நல்லா வெழுமூனாக இருக்கணும். ரொம்ப நல்லா நைஸாக தொக்குன்னா அப்படி மையாட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் அதுக்கு பேர் தொக்குன்னு பேர். இந்த மாதிரி வந்து முழுசாக தெரியக்கூடாது. சாரி. ஸோ இப்போ பாதி வெந்துடுது. இப்போது பார்த்தேன்னா இந்த பாருங்கள் பாதி வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 1/4 மணி நேரம் வெந்தெடுத்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். நீங்கள் வந்து கம்மியாக போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கம்மியாக தான் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் அது 1 கிலோ போட்டிருக்கிறதுனால எனக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு 1/2 hour எடுத்துக்கும். இது கலர்றதுக்கு 1/2 hour ஆகும். ஸோ இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுத்து. 1/4 மணி நேரத்தில் பாருங்கள் பாதி வெந்தெடுத்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கும். இன்னும் ஒரு பாதி வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று, ரொம்ப ரொம்ப டேஸ்டி மேக்கர். அதுதான் அந்த தொக்கோட டேஸ்டி மேக்கரே அதுதான். அது ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் முன்னாடி பழைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து அதை போட்டு தான் நம்ம ஃபினிஷிங் டச் அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படி அழுத்தி நல்லா அது வெந்ததெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். வெந்தெடுத்து பட் அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். இதில் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணி, ஒரு கரண்டி தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் வேக வைக்கலாம். ஒரு தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுத்து எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடுது. இது கொஞ்சம் இந்த தெரியறது இல்லையா, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று கொஞ்சம். இப்போ என்ன பண்ணணும், பச்சை தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ வெந்நீர் கொஞ்சோண்டு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதில் வெந்நீர் விட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். இன்னொரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிருக்கு. பாருங்க தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அல்வாவாட்டம் வந்து பாருங்கள், பூரா ஊற்றின எண்ணெயை பூரா கக்கின்னு வந்துடுது. ஒரு உருவ கூட தெரியாமல் அப்படியே சூப்பராக பாருங்க இருக்கணும். பேஸ்ட் ஆட்டம் இந்த மாதிரி வந்துடுது. இதில் எண்ணெயெல்லாம் கக்கிண்டு வருது. ஸோ இந்த அல்வா பதத்துக்கு வர ஸ்டேஜில் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இது 1 வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள். எண்ணெய் நல்லா கக்கின்னு வந்துட்டா இப்போ என்ன பண்ணணும், இது மேலே வந்து எண்ணெய் அப்படியே நிற்கணும். அப்போ தான் அந்த 1 வருஷத்துக்கு ஊறுகாய் வீணாக போகாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டாலும் சரி இல்லை வெள்ளை சர்க்கரை போட்டாலும் சரி. இது எதுக்காக நம்ம போடுறோம்னா, இதனுடைய உப்பு புளிப்பு காரம் ஏதாவது ஒன்று இதில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை ஈக்குவலைஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி. இது பாருங்கள், இது போட்டோடனே எவ்வளோ சூப்பராக கலர் மாறுறது பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப செம டேஸ்ட்டு. தயிரிஞ்சாத்துக்கு ரொம்ப ஊறுகாய் சாப்பிட வேண்டாம், அதுதான் நான் 1 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே என்ன. அதனால் ரொம்ப ஊறுகாவெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். ரொம்ப ஊறுகாய் சேர்த்துட்டா ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாகும். ஸோ இன்னைக்காவது நமக்கு தயிரிஞ்சாத்துக்கு நம்ம டெய்லி குழம்பு அப்படி பண்ணி தொட்டுன்னு சாப்பிடாம இந்த மாதிரி துளியோண்டு தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாதா ஊட்டு அதை சாத்தா மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவா. மாங்காய் தொக்கு ரெடி, சூப்பராக வந்திருக்கு. இந்த வெள்ளை சர்க்கரை, வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டாலும் சரி வெள்ளை சர்க்கரை போட்டாலும் சரி, இது வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா ஈக்குவலைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது நல்லா வெள்ளை சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடணும் சூப்பராக. அதுக்குள்ளே இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது எங்கள் அம்மாவோட டெக்னிக்கு. இந்த ஊறுகாவெல்லாம் 1 வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம கிளறி இருக்கோம். இந்த 150 ml நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி இருக்கேன். 150 ml तिल का तेल डाल के मैंने ये पूरा बन गया. अभी अच्छा से बन गया. अभी क्या करने वाली हूँ, ये लास्ट फाइनल स्टेज है. दिस इज़ वेरी वेरी इम्पॉर्टेंट. இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பாருங்கள் காய்ச்சின்னு இருக்கேன். இது நல்லா சூடு வரணும். நல்லா சூடு வரும்போது கடைசியாக என்ன பண்ணணும், இதை அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கிளறணும். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இதுதான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் போடலை இல்லை. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வினிகரோ இந்த மாதிரி எதுவும் போடலை நம்ம. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக இது நல்லா சூடு வந்துடுது. இப்போ பாருங்கள், இதில் ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும், இதில் அது ஊற்றிடு. திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். இதை தான் அப்படியே வச்சு பாருங்க, அப்படி இருக்கணும். எண்ணெய் வந்து இப்படி இருக்கணும் ஊறுகாயில். எண்ணெய் இப்படி மூழ்கி இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான், அந்த எண்ணெய் இருந்தால் தான் வீணாக போகாமல் இருக்கும். இது ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் இல்லை பீங்கான் பாத்திரத்தில் இல்லை ஏர்டைட் பிளாஸ்டிக் பாக்ஸில், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஊர் பொல்யூஷனுக்கு வெளியில் வச்சா என்ன தான் நம்ம நல்லா கிளறினாலும் வீணாக தான் போகும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 1 இயருக்கு வீணாகவே போகாது. மாங்காய் தொக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். மாங்காய் தொக்கு ரெடி. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. You can see all my traditional food items. ஊறுகா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். So, okay, see you in the next video. Till bye. Padmavati Venugopalan. Bye bye.